ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹவு டு மேக் ஜிஎஸ் நோட்ஸ் குயிக்காக பார்த்தலாம் வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகிஸ் டிப்ஸ். நான் உங்கள் மகி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். எல்லாத்துக்குமே இருக்க ஒரு பெரிய குழப்பம், எக்ஸாமுக்கு இன்னும் 1 இயர் இருக்குது. இப்போ நான் நோட்ஸ் மேக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போ நோட்ஸ் மேக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டா ரிவிஷன் பண்ண எனக்கு டைம் பத்துமா? நான் பிகினர், மினிமம் ஒரு லெசனுக்கு நோட்ஸ் மேக்கிங் பண்ண எவ்வளோ டைம் எடுத்துக்கலாம்? இந்த டவுட்ஸ்லாம் இருக்கிறவங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் பிகினராக ஃபஸ்ட் டைம் நோட்ஸ் மேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கவலைப்படாமல் நோட்ஸ் மேக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். எக்ஸாமுக்கு 1 இயர் இருக்குது. நீங்கள் கரெக்டாக ஒரு ஷெட்யூலை ஃபாலோ பண்ணி நோட்ஸ் மேக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 6 மந்த்க்குள்ளே நோட்ஸ் எடுத்து முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் ஃபுல்லாக உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுற டைம் தான். நீங்கள் நோட்ஸ் மேக்கிங் முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் அதை வச்சு ரிவிஷன் ப்ராசஸ் கொண்டு போயிடலாம். இல்லை நோட்ஸ் மேக்கிங் நான் பண்ண மாட்டேன், நான் ஸ்ட்ரைட்டாக புக்கிலே படிச்சுக்கிறேன் அப்படின்னாலும் உங்களோட சாய்ஸ் தான். இப்போது இந்த செகண்ட் நீங்கள் நோட்ஸ் மேக்கிங் ஸ்டார்ட் பண்ணால் கூட நோட்ஸ் மேக்கிங் முடிச்சுட்டு ரிவிஷன் பண்ண உங்களுக்கு நிறையா டைம் இருக்கும். ஸோ பிகினர்ஸ் ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஒரு புக் வேணும் அப்படின்னா ஆசனோட காம்போ பேக் டைப் பண்ணி பாருங்கள். இப்போ உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்காங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நோட்ஸ் மேக்கிங் பண்ண ஒரு லெசனுக்கு மினிமம் உங்களுக்கு 2 to 3 hours வரைக்கும் தேவைப்படும். அது அந்த லெசனோட லென்த்தை பொறுத்து. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 பேஜ் இருக்குது அப்படின்னா அந்த 10 பேஜ் நீங்கள் ஒரு 2 times படிச்சுட்டு அதை சிம்பிளிஃபை பண்ணி நோட்ஸ் எடுக்க உங்களுக்கு 2 to 3 மணி நேரம் ஆகும். பேஜஸ் அதிகமாக உங்களுக்கு நோட்ஸ் எடுக்க டைமும் அதிகமாகும். 10 பேஜ் இருக்க ஒரு லெசனை வந்துட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு நீங்கள் நோட்ஸ் எடுத்துடணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிவிட்டு நோட்ஸ் எடுங்க. ஏன்னா சிலர் வந்துட்டு ரொம்ப டைம் எடுத்துப்பாங்க. ஒரு 10 பேஜ் இருக்கும், படித்து நோட்ஸ் எடுக்கிறேங்கிற பேரில் உங்களுக்கு 1 day போயிடும். டைம் கால்குலேட் பண்ணாமல் நோட்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணாதீங்க. டைம் கால்குலேட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஸ்லோவாக நீங்கள் நோட்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 year தேவைப்படும் நோட்ஸ் மேக்கிங் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. அதுக்குள்ளே எக்ஸாமே வந்துடும். மேக்ஸ்க்கு நீங்கள் கம்பல்சரி நோட்ஸ் மேக் பண்ணி தான் படிக்கணும். அது போக ஜிஎஸ்க்கு நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்க ஏரியா விட்டுட்டு ரொம்ப நீங்கள் வீக்காக இருக்க ஏரியாஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் நோட்ஸ் மேக் பண்ணி வச்சு படிங்க. அப்போ தான் உங்களுக்கு ரிவிஷன் பண்ண ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் அந்த கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2 படிக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.